முன்தினம் பார்த்தேன் பார்த்ததும் தோற்றேன் நம்ம எங்க போவோம் தெரியுமா? அதான் எங்க நம்ம கூட படிச்சாங்க கௌதம் நித்தம் அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். ஆமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு எங்க இருக்காங்க அடிச்சுக்க. நல்லா இருக்கேன்டா. அது இங்கதான் உன்னை பார்க்க வந்துட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? ஆமாண்டா கேட்டு சும்மா பதில சொல்லு. எங்க இருக்க? ஓ அவனும் உன் கூட தான் இருக்கானா? சரி இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துடும் நானே. சரிடா சரிடா. அடா மச்சான். மச்சான் வா, எப்படி இருக்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன திடீர்னு எங்களை பார்க்க வந்திருக்க? இல்ல புரியல. கௌதம் உனக்கு கல்யாணமா கேக்குறான்டா. அதுக்குதான் வாய்ப்பு இல்ல. இன்னும் டைம் இருக்கு. அப்பெல்லாம் ஒரு விஷயம் நடந்தா கண்டிப்பா சொல்றேன். அப்படி ஒண்ணும் இல்ல, தருணை பார்த்த உடனே உன்னை மறந்துட்டோம். அதான் என்னெல்லாம் மனுஷன். சரியா இப்ப என்ன வெளியே நிப்போமா? வாட உள்ள போவோம். வாடா போவோம். சரிண்ணா ஏன்டா திடீர்னு வந்திருக்க? ஏடா லீவ் வந்துச்சு, அதான் அப்படி லீவ் எங்கேயாச்சும் ஹாலிடேஸ் பேமெண்ட் போலான்னு வந்தோம். ராஜ்மி ஃப்ரெண்டா ஹோட்டல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு. பக்கத்துல ஏதாச்சும் ஹோம் ஸ்டே இருந்தா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சொல்லுங்களா? எனக்கு தெரிஞ்ச நிமிஷா கிட்ட ஒரு ஹோம் ஸ்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி கேட்டு பாருடா. கேட்டு பாருடா எப்படி. ஓகேடா இருடா கால் பண்ண. கேட்டு பார்த்துட்டு சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் நான் கேட்டு கால் பண்றேன். ஓகே சரிக்கா தேங்க்யூ. ஓகேக்கா. ஏய் மச்சி, ஹோம் ஸ்டே கிடைச்சிருச்சு. 4 day 3 night சொல்றாங்க. 670 பட்ஜெட். எப்படி உனக்கு ஓகேவா? அப்பனா உனக்கு ஓகேனா நான் போயிட்டு அக்காவோட அம்மா வீட்டுல போயிட்டு சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். ஹோம் ஸ்டே ஓகேவா? சரி நான் எப்படி இங்கேயே வெயிட் பண்ணிட்டேன் எப்படி? கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணி நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சரி. இதான மச்சி சாவி. நான் உனக்கு ஹோம் ஸ்டே லொகேஷன் அனுப்பி விடுறேன். நீ பாத்து போய், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகேவா? சரிடா நான் போய்க்கிறேன். சரிடா நான் பாத்து. சரிடா கௌதம். சரி தாரா பாத்துப்போ. சரி மேம் பாத்து. ஓகே என்னடா அது பேய் வம்சம் சொல்லிட்ட? ஆமாடா நானும் சொல்லவே இல்லை பேரு. சரி விடு, தருண் சொன்னா நம்பவும் மாட்டான் வேற. இதுக்கப்புறம் அவனாச்சு அது ஹோம்ஸ்டேல உள்ள பேயாச்சு ஏதோ பண்ணிட்டு போட்டான். வேற நம்ம காமுவோம். சரி சரி.
ஓகே பேபி, உங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபினிஷாக போயிட்டு வாங்க, சாப்பிடலாம். ரொம்ப டயர்டாக இருக்கீங்க வேறு. எனக்கு ஐயோ கழிச்சு சரி கொண்டாருங்க. இந்தாங்க பேபி, தேவை உள்ள கோப்பி தான் கலக்கணும், குடிங்க பேபி. பிபி உன்ன மாரி யாராவது காப்பி கலக்குது? ஏன் பேபி, நல்லா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. சரி பரவாயில்ல, குடிச்சிட்டு மேலே போய் குடிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். வரமா தாரா பேசி சாப்பிட எடுத்து சாப்பிட்டியா? இன்னும் இல்லை. போர் அடிக்குது, ஏதாச்சும் படம் பார்ப்போமா? டிவி ஆன் பண்ணுங்க நீங்க ஆன் பண்ண டிவி ஆன் பண்ணாதோ? ப்ளீஸ், டிவி ஆன் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு கீழே போனா பைப் சாத்திட்டு வர தெரியாதா? கீழேயே போலையா? சரி பரவாயில்ல விடுங்க, நான் போய் பைப்பை சாத்திட்டு வந்துடுறேன்.
பயந்தே போயிட்டேன். மணி எத்தனை இங்க இருந்து என்ன பண்றீங்க இந்த இடத்துல? இது முதல்ல உட்காருங்க. தேவையில்லாம கண்டது 8 மாசம் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க சாமி இல்லை எல்லாம் சாமி பண்ணி சரி பேபி, நானும் போய் தூங்குறேன். நீங்களும் போய் பாருங்க, மணி ஆயிடுச்சு. இங்க ஏதோ தப்பா நடக்குது. போயிட்டு சீக்கிரம் வாங்க. என்ன ஆயிடுச்சு தரா? அவன் எங்கதானே பிரச்சனை இல்ல பேபி, நீங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் வந்தேன். உங்க பின்னாடி ஏதோ ஒண்ணு நின்றுட்டு இருந்துச்சு. நான் திருப்பியே சொல்றேன், உனக்கு பேயும் இல்லை ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி என்ஜாய் பண்ணதான் உன்னோட பெரிய தலைவலியே இருக்கு. அவன்கிட்ட வந்து நீங்க பேசிட்டு இருக்கேன், நீ என் கணத்தை பார்த்துட்டு தருண், தருண், தரா இந்த நமக்கு நம்ம சாப்பிடணுமா? அதுதானே நானும் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரி இருங்க, நான் போய் நம்ம திங்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நம்ம கிளம்புவோம். இல்ல இல்ல, நான் போய் நம்ம திங்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? லவ் பண்றதுக்கு ஹோம் ஸ்டே எடுப்பீங்களா? நீ யாரா வேணா இருக்கட்டும், எப்படி எப்படி நீ அவளை உண்மையா காதலிச்சு கூட்டிட்டு வந்திருக்க? யார்கிட்ட போய் சொல்ற? தருண், நீயே ஒரு பேய், உனக்குலாம் லவ் பத்தி எங்க தெரிய போகுது? அதுவும் இல்லாம எங்க லவ் பத்தி உனக்கு என்ன தெரிய போகுது? தேவையில்லாம டெஸ்ட் பண்ணாத. யாருக்கு காதல் பத்தி தெரியாது? உன்னை விட காதல் துரோகத்துல தாண்டி வந்துட்ட. நீ உன்னை பத்தி சொல்லு, அப்புறம் யாருக்கு கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு பாத்துக்கலாம். ஹலோ நீரோ, எங்க இருக்க? நான் மந்தேகா போய் வந்துட்டு இருக்கேன். லொகேஷன் ஷேர் பண்ணு. அதெல்லாம் அப்படிதான் சும்மா. இல்ல நீரோ, மோட்டர்ல லாங் டிரைவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதான் வந்தேன் சும்மா உன்னை பார்க்க. வானா எப்படி வருது? லொகேஷன் ஷேர் பண்ணதுன்னு வர முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியும், எப்படி வரணும்னு மட்டும் பாரு. மறக்காம ஃபர்ஸ்ட் லொகேஷன் ஷேர் பண்ணு. சரி சரி, நீ லேட்டாரு நீரோ, என்ட்ரி கொடுக்குறேன். சரி பரவாயில்ல, வீட்டுல நல்லா சுத்தமா தான் இருக்கு. நானே கூட்டத்துலதான் அபி, அபி,
ஃப்ரிட்ஜ்ல கோல்ட் பாக்ஸ் இருக்கு, எடுத்துட்டு வா. உனக்கு குடிக்க சொல்லிதான் நான் கலக்கி வச்சேன் தெரியுமா ஃப்ரிட்ஜ்ல. பரவாயில்ல, என்ன மறக்காம ஞாபகம் வச்சிருக்க. அப்புறம் ஸ்டடி வேலைலாம் எப்படி போகுது? நல்லது போகுது. உங்களுக்கு? எனக்கு என்ன பிரமாதமா போகுது. ஆமா, லீவா இல்ல, திடீர்னு வந்திருக்க. 1 வீக் லீவ். வாவ், அப்ப என்ஜாய் பண்ணுவியே. எங்க வீட்டுக்கு போயிடும். தூங்கிடுவ, எப்ப பார்த்து தூங்கிட்டே இருக்குது வேலை. அசந்து போயிருது வேலை. சரி, யாரு அந்த பிள்ளை? என் ஃப்ரெண்ட் தான்டா. ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாத மாதிரி கேக்குற. வாழ்ந்துருப்பா என் வீடு. ஆமாமா, நீ எல்லாத்தையும் தான் மறப்ப. சரி, மணி வச்சு நான் வந்து உன்னை பார்த்து கிளம்புறேன். பாய். சரி, பார்த்து பத்திரமா போ. எங்கடா அவன் கசின் கிளம்பிட்டாங்களா? அவன் முறைய கிளம்பிட்டாங்க. நான் சொன்னல ஆயிடுச்சு ஒரு பையனை லவ் பண்றேன்னு, அது உன் கசின் தான்டா. அப்படி கேக்குறா, அவருக்கு ஏற்கனவே கேர்ள் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா கேட்டேன். சொல்லுடா. என்னடா, என்ன நிரோன்னு இழுக்கிற? அத சொல்லு, அப்புறம் நான் பாக்குறேன். யாரா அந்த பிள்ளை? போச்சு போச்சு, பேசி சாவடிக்க போற. சரி சரி, ரொம்ப சீன் போடாத. யார் அந்த பிள்ளை? டே, அப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லிடுவேன்டா உன்ன. ஓ, பழைய பேப்பரு. சரி நீ சொல்லு சொல்லு. டே, அதுவும் தான்டா, உன்னை ரொம்ப வருஷமா ஒன் சைட்டாவே லவ் பண்ணிட்டு இருக்கு. ஐயோ, ரொம்ப கிரிஞ்சு பண்ணாத, என்னால கேட்க முடியல. சரிடா, ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணிட்டியா? அட பைத்தியக்காரனே, போய் கப்பல் பண்ற வழிய பாரு நீ. சரிடா, அப்புறம் பேசலாம். சரி, பாய். சொல்லுங்க சரி, திடீர்னு கால் பண்ணிருக்க. நீ யார் அந்த அபினியா? எங்க உள்ள பிள்ளை? எப்படி பழக்கம்? நீ ஐச்சியில் உள்ளதா? எத்தனை பேர் கூட பேசியிருக்கோமோ? இது மச்சி, எல்லாமே அப்படிதான் பேசுங்க. ஆனால் பொண்ணுங்களை மட்டும் நம்பிடாதா. இது மச்சி, நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்பியான்னு எனக்கு தெரியல. சும்மா ப்ளே மட்டும் பண்ணி விட்டுறா. நீ இதுங்கெல்லாம் இப்படி பண்ணி விட்டதாண்டா கொஞ்சமாவது பயம் வரும். வந்தா கதையும் இல்லை, பார்த்துக்கலாம். தெப்பிலி வேணும் மச்சான், பார்த்துக்கலாம். ஓகே, சேர்றா மச்சி.
ஆமா, நம்ம எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கோம்? நீ வா, நான் சொல்றேன். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி இடம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசுல இருக்கிறப்ப என் கசின் கூட வருவேன், அப்ப பழக்கம். அழகா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இதுக்குதான் இப்ப இங்க வர சொன்னியா? இல்ல, நீ போ. நீயும் கூட வா. இல்ல, இதுக்கு மேல நான் வந்தா சரியா இருக்காது. நீ போயிட்டு வா. ப்ளீஸ். சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ போ, நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி? ஐயோ, இது வேற போயிடுச்சே. நிரோஷா, ஹாய் அபி, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க நடந்து போய் பேசலாம். வாங்க போலாம். அப்புறம் எப்படி வந்தீங்க? உங்களுக்கு டிரைவ் பண்ண தெரியாது? நிரோ கூட கிராப்ல வந்தேன். அப்புறம் லைஃப்ல எப்படி போகுது? நல்லா போகுது. நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? நிரோஷா என்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன லவ் பண்றீங்க, எனக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. I love you. ஐ லவ் யூ. கிளம்பலாமா?
தேங்க்யூ. And this is for you. தேங்க்யூ ஸோ மச். என்ன திடீர்னு வந்துருக்கீங்க? பார்க்கும்போது இருந்துச்சு, இடம் ஏன் வரக்கூடாதா? அப்படி சொல்லல எவ்வளோ. காஃபி குடிக்கிறீங்களா? கலக்குனா குடிப்பேன். சரிங்க. Thank you. காஃபி எப்படி இருக்கு? நம்மவே மிஞ்சிட்டேன். ஏன் அவ்வளோ துறவாவா இருக்கு? உண்மையே நல்லா தான் இருக்கு. உட்காரு, ஏன் நிக்கிறேன்? அதான் நேற்று நைட்டே கால் பண்ணி விஷ் பண்ணிட்டீங்களா? அப்பயே இப்போ வந்தீங்க. பார்க்கணும் போல இருந்துச்சு, இதான் வந்தேன். ஏன் வரக்கூடாதா? அதுக்கு இல்ல, எல்லா வருஷமும் என் பர்த்டேக்கு ஒண்டியா தான் இருப்பேன். எப்பவுமே நிரோஷா விஷ் பண்ணுவேன். இந்த வருஷம் அதுவும் இல்லை, தனியா இருக்கணும்னு நினைச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்க. ஐ லவ் யூ. சரி, அதான் நான் இருக்கல, நான் பார்த்துக்க வீட்டுக்கு. சரி, மணி ஒரு 1 ஆக போகுது, நான் முதல்ல கிளம்புறேன். எதை நினைச்சு கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், எப்பவுமே இருப்பேன். சரி, நான் இதை நினைச்சு கவலைப்படல. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போயிட்டு மறக்காம எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, பாய், லவ் யூ. பாய், லவ் யூ டூ. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. காடி எங்க இருக்கு? சாப்பிடலாமா? மணி அது வெளியே வர போறோம். காடி அன்னைக்கு ஒரு 10 வச்சிருக்கேன், இப்போ வெயிட் பண்ண வரேன். மச்சி, என்னடா மச்சான் ப்ளே பண்றேன்ட்டு ஒரு வருஷமா லவ் பண்ணிட்டு நீ இல்லடா மச்சான், ப்ளே பண்ணல லவ் பண்ண, நான் எப்படி வெட்டி விடுங்க எனக்கே தெரியலடா. எனக்கு என்ன ஆசையா அது முடிஞ்சது லவ் பண்ணது. எனக்கு இதனால எனக்கு 365 நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. சர்வேஷா, அது நான் சொன்னது வாங்கி கேளு. அதே நில்லு. உன்னை நான் எப்பெல்லாம் லவ் பண்ணிருப்போம், மேல எவ்வளவு ட்ரஸ்ட் வச்சிருப்பேன். எனக்குன்னு யாருமே இல்லாத போன நம்ப நானே என்னோட ஆப்ஷனா வச்சிருக்கல. பரவாயில்ல, இது உங்களுக்கு எப்படி உண்டியா இருந்து அப்படியே. எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்றது ஒரு 5 நிமிஷம் கேளு. நான் அவனுக்கு எல்லாமே நினைச்சேன். அவன் ஏமாத்திட்டான். எனக்கு யாருமே இல்லை, செத்துற போல இருக்கு. சரி, நீ போன வேணும், பார்த்துக்கிறேன்.
இந்த உலகத்துல நம்ம அம்மா அப்பாவை தவிர உண்மையானவங்க யாருமே இல்ல. உனக்கு அமைஞ்ச பாய் ஃப்ரெண்ட் வரைக்கும் யாருக்குமே அமையாது. நாங்க லவ் பண்ணி 2 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. ஒரு வாட்டி கூட அவங்க ஹோப் அடிச்சு நடந்துகிட்டே இல்லை. நீ ஒரு முட்டாள் தெரியுமா? உன்னை லவ் பண்ணி ஏமாத்தவங்களுக்கு வாழ்ந்து காட்டாம சூசைட் பண்ணிக்கிட்ட. ஆனா என் வாழ்க்கையில நடந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன். நீங்க சொல்றது சரிதான், என்னை மன்னிச்சிடுங்க. நான் தான் என் வாழ்க்கையை வாழாம சூசைட் பண்ணிட்டேன். நமக்கு வீட்டுக்கே வந்துச்சு, இன்னும் நீ அதை பத்தி யோசிச்சுட்டு இது பண்ணிருக்கியா? அந்த அபிக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இப்போ அதுக்கு என்ன நிருஷா ஃபோன் நம்பர் தேடி அவங்கள்ட்ட அடிச்சு கேட்பேன், என்னதான் கதை என்னதான் நடந்துச்சு. ஹலோ, நிரோஷாக்காவா? அக்கா, நான் கேட்குறேன்னு கூச்சிக்காதீங்க. அபிக்கு என்ன நினைச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஷரீஷாவை ஏன்க்கா நீங்க போலீஸ்ல பிடிச்சி தரல? ஏன் அவங்க கசன் நல்லா விட்டுட்டீங்களா? எப்படியும் தெரியும்க்கா, நீங்க சொல்லுங்க, ஷரீஷாக்கு என்னாச்சு? இல்ல, எனக்கு புரியல. அப்படி என்ன சொல்ல வந்தாரு அவரு? லவ்ல ஈகோ, துரோகம், கெத்து காட்டுறது, அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது எல்லாமே தப்பு தானே. ஷரீஷாக்கு எத்த காட்ட போய் சொல்லாம அபி கொஞ்ச நேரம் யோசிச்சு முடிவு எடுத்திருந்தா 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். எல்லா விஷயத்துக்கும் சூசைட் பண்றது ஒரு முடிவு இல்ல. என்னதான் நடந்தாலும் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். பரவாயில்ல, நடந்தது நடந்துருச்சு. அபியோட ஆத்மா சாந்தி அடையட்டும். இதோட ஷரீஷாவோட வாழ்க்கையும் பிரச்சனை இல்லாம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும். நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம். சரிக்கா.